மன்னன் காடு சென்று புலி கொன்றது என்று சொன்னால் இலக்கணம் தெரியாமல் பேசுகிறான் என்று சொல்வார்கள். இந்த சொற்றொடரில் மன்னன், காடு, புலி என்று 3 பெயர் சொற்கள் உள்ளன. இந்த 3 பெயர் சொற்களும் எந்த ஒரு வேற்றுமை உருவும் இணையாமல் அதன் பொருளை, அதன் தன்மையை, அதன் நிலையை தெளிவுபடுத்தி காட்டவில்லை. தமிழில் ஐ, ஆல், கு, இன்னது கண் என்னும் எழுத்துக்கள் அல்லது சொற்கள் ஒரு பெயர்ச்சொல்லோடு இணைந்து அதன் பொருளை, அதன் தன்மையை, அதன் நிலையை வேறுபடுத்தி காட்டுவதை வேற்றுமை உருபு என்று சொல்வார்கள். மன்னன் காட்டுக்குச் சென்று புலியை கொன்றான் என்று சொன்னாலும், காட்டுக்குச் சென்று மன்னன் புலியை கொன்றான் என்று சொன்னாலும், காட்டுக்குச் சென்று புலியை கொன்றான் மன்னன் என்று சொன்னாலும் ஒரே பொருளைத்தான் தருகிறது. மன்னன் என்னும் பெயர் சொல்லுடன் எந்த ஒரு வேற்றுமை உருவும் இணையவில்லை. இதனை முதல் வேற்றுமை அல்லது எழுவாய் வேற்றுமை என்று சொல்வார்கள். காடு என்னும் பெயர் சொல்லுடன் கு என்னும் 4ஆம் வேற்றுமை உருபு இணைந்து காட்டை நோக்கி சென்றான் என்பதை வேறுபடுத்தி காட்டுகிறது. புலி என்னும் பெயர் சொல்லுடன் 2ஆம் வேற்றுமை உருபு ஐ இணைந்து புலியை கொன்றான் என்று புலி என்னும் பெயர் சொல்லை செயற்படு பொருளாக மாற்றுகிறது. வேற்றுமை உருவானது பெயர் சொல்லின் பொருள், தன்மை, அதன் நிலையை வேறுபடுத்தி காட்ட பயன்படுகிறது. அரபியில் பெயர் சொற்களின் இறுதி குறியீடானது அதன் தன்மை, நிலை மற்றும் பொருளை வேறுபடுத்தி காட்டுகிறது. அது சப்ஜெக்ட் அல்லது எழுவாய் என்ற நிலையையும், ஆப்ஜெக்ட் அல்லது செயப்படுபொருள் என்ற நிலையையும், அல்லது ப்ரிபோசிஷன் இடைச்சொல்லை அடுத்து வரும் நிலையையும் தெளிவுபடுத்தி காட்டுவதற்கு அரபியில் இறுதி குறியீடுகள் பயன்படுத்தப்படுகிறது. கிதாபுன், அல் கிதாபு என்னும் சொற்களானது எழுவாய், சப்ஜெக்ட் அல்லது சாதாரண நிலையில் பயன்படுத்தப்படுகிறது. கிதாபின், அல் கிதாபி என்னும் சொற்களானது இடைச்சொல்லை அடுத்து, ப்ரிபோசிஷனை அடுத்து பயன்படுத்தப்படுகிறது. கிதாபன், அல் கிதாப என்னும் சொற்களானது செயப்படுபொருள் அல்லது ஆப்ஜெக்ட் என்ற நிலையில் பயன்படுத்தப்படுகிறது. அரபியில் இந்த இறுதி குறியீடுகளானது பெயர் சொற்களின் நிலையையும், அதன் தன்மையையும், அதன் பொருளையும் வேறுபடுத்தி காட்ட, தெளிவுபடுத்தி காட்ட பயன்படுத்தப்படுகிறது. அரபியில் ஒரு பெயர் சொல்லானது 6 வடிவங்களிலும் 3 நிலைகளிலும் வருவதை காணலாம். ஷரிபல் மலிகு அசீரன். ஷரிப என்றால் குடித்தான் என்று பொருள். அல் மலிகு என்னும் சொல்லானது அல் கிதாபு என்ற அமைப்பில் வந்து மன்னன் என்ற பொருளையும், எழுவாய் அல்லது சப்ஜெக்ட் என்ற நிலையையும் குறிக்கிறது. அசீரன் என்னும் சொல்லானது கிதாபன் என்ற அமைப்பில் வந்து பலரசத்தை என்ற பொருளையும், செயப்படுபொருள் அல்லது ஆப்ஜெக்ட் என்ற நிலையையும் குறிக்கிறது. பலரசம் என்னும் சொல்லிற்கு அசீருன் அல்லது அல் அசீரு என்ற சொற்கள் சப்ஜெக்ட் அல்லது எழுவாய் என்ற நிலையில் பயன்படுத்தப்படுகிறது. ஜாஅ மலிகுன், ஜாஅல் மலிகு. ஜாஅ என்றால் வந்தான் என்று பொருள்.
மலிகுன் அல்லது அல் மலிகு என்னும் சொல்லானது எழுவாய் அல்லது சப்ஜெக்ட் என்ற நிலையில் வந்துள்ளது. மலிகுன் என்றால் பொதுவாக மன்னன் என்றும், அல் மலிகு என்றால் ஒரு குறிப்பிட்ட மன்னன் என்றும் பொருளை தருகிறது. ஜா என்னும் வினை சொல்லிற்கு செய்யப்படு பொருள் இல்லை. குடித்தான் என்ற வினை சொல்லிற்கு எதை குடித்தான், பலரசத்தை குடித்தான் என்று செய்யப்படு பொருள் உண்டு. ஆனால் ஜா வந்தான் என்ற சொல்லிற்கு செய்யப்படு பொருள் இல்லை. தண்ணீர் என்ற சொல்லிற்கு மாவுன் அல்லது அல் மாவு என்னும் சொற்கள் எழுவாய் அல்லது சப்ஜெக்ட் என்ற நிலையில் பயன்படுத்தப்படுகிறது. ஷரிப ஹாலிதுன் அல் மாஅ. ஷரிப என்றால் குடித்தான் என்று பொருள். ஹாலிதுன் என்பது ஒரு பெயர் சொல்லாகும். அல் மாஅ என்னும் சொல்லானது அல் கிதாப என்ற அமைப்பில் வந்து தண்ணீரை என்ற பொருளை தந்து செய்யப்படு பொருள் அல்லது ஆப்ஜெக்ட் என்ற நிலையை குறிக்கிறது. தமிழில் கருப்பு கூட்டல் பலகை என்பதை கரும்பலகை என்று சொல்கிறோம். ஹாலிதுன் அல் மாஅ என்னும் இரண்டு சொற்கள் இணையும் போது ஹாலிதுனில் மாஅ என்று மாறுகிறது. உணவு என்னும் சொல்லிற்கு தாமுன் அத்தாமு என்னும் சொற்கள் எழுவாய் அல்லது சப்ஜெக்ட் என்ற நிலையில் பயன்படுத்தப்படுகிறது. அகல ஹாமிதுன் அத்தாம. அகல என்றால் சாப்பிட்டான் என்று பொருள். ஹாமிதுன் ஒரு பெயர் சொல்லாகும். அத்தாம என்னும் சொல்லானது அல் கிதாப என்ற அமைப்பில் வந்து செய்யப்படு பொருள் என்ற நிலையையும் உணவை என்ற பொருளையும் தருகிறது. அகல ஹாமிதுன் அத்தாம. ஹாமிதுன் என்ற சொல்லும் அத்தாம என்ற சொல்லும் இணையும் போது ஹாமிதுனித் தாம என மாறுகிறது. ஹாமித் உணவை சாப்பிட்டான்.